விடுதலை சிறுத்தைகள் கட்சி வருகின்ற ஆகத்து 17ஆம் நாள் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களுடைய பிறந்த நாளில் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை நடத்த இருக்கிறது. அந்த மாநாடு ஒரு மாபெரும் மாநாடாக நடைபெற உள்ளது. அந்த மாநாட்டில் ஒட்டுமொத்த தமிழர்களும் பங்கேற்க வேண்டும். சில வலைதளத்தில் சில நபர்கள் விடுதலை சிறுத்தைகளுக்கும் தமிழ் தேசியத்திற்கும் என்ன தொடர்பு, இவர்கள் ஏன் தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை இப்பொழுது நடத்துகிறார்கள் என்று கேட்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது முளைத்தவர்கள், வலைதளம் வந்த பிறகு அரசியலுக்கு வந்தவர்களாக இருப்பார்கள். விடுதலை சிறுத்தைகளுடைய வரலாறு முழுமையாக தெரிந்தவர்கள் அப்படி பதிவிட மாட்டார்கள். தமிழ் தேசியம் பேசுவதற்கு தகுதியுள்ள ஒரே இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான். இயக்கமாக இருந்தபோதே சாதி ஒழிப்புடன் கூடிய தமிழ் தேசியத்தை பேசியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. தமிழ் தேசியம் என்பது சாதி ஒழிந்தால்தான் பிறக்கும் என்று தமிழறிஞர்கள், தமிழ் தலைவர்கள் முழங்கினார்கள். அவர்களுடைய முழக்கத்தை ஏற்றுக்கொண்டு தோழர் தமிழரசன் அவர்களுடைய வழியில் சாதி ஒழிப்பையும் தமிழ் தேசியத்தையும் ஒருங்கே இணைத்து முன்னெடுக்கிற ஒரு பேரியக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விடுதலை சிறுத்தைகளுடைய வரலாறு தெரியாத நபர்கள் இப்படி பதிவிடுவது ஒரு மிகப்பெரிய காலக்கொடுமையாக இருக்கிறது. இன்றைக்கு திரள் நிதியை வாங்கி கொண்டு பொய்யான தமிழ் தேசியம் பேசுகிறவர்கள் விடுதலை சிறுத்தைகளின் மேடையில் 2 நிமிடம் பேசுவதற்காக காத்திருந்த நபர்கள். தமிழ் தேசியத்தை அழிப்பதற்காகவே கட்சியை ஆரம்பித்து சாதியை ஊக்குவிப்பதுடன் கூடிய ஒரு பொய்யான தமிழ் தேசியத்தை பேசிக்கொண்டு இன்றைக்கு நாட்டில் உள்ள தமிழர்களை ஏமாற்றுகிறார்கள். அவர்களுடைய முகமூடிகளை தோலுரித்து காட்ட வேண்டியது விடுதலை சிறுத்தைகளுடைய ஒரு மிகப்பெரிய கடமை. அந்த அடிப்படையில்தான் இன்றைக்கு தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் கட்சி 14/2/2006 அன்று சென்னையிலே ஈழத்தமிழர் பாதுகாப்பு மாநாடு நடத்தியது. 26/12/2008 ஆண்டு தமிழீழ அங்கீகார மாநாட்டை சென்னையில் நடத்தியது. 17/8/2009 ஆண்டு எழும் தமிழீழம் இன விடுதலை மாநாடை சென்னையில் நடத்தியது. 26/12/2010 அன்று தமிழர் இறையாண்மை மாநாட்டை மறைமலை நகரிலே நடத்தியது. இந்த மாநாடு தான் ஒட்டுமொத்த உலகத் தமிழர்களால் கவனிக்கப்பட்ட ஒரு மாநாடாக இருந்தது. இந்த மாநாட்டில் எழுச்சி தமிழர் அவர்கள் தமிழ்நாட்டிற்கென்று ஒரு தனி கொடியை ஏற்றினார். தமிழர்களுக்கெல்லாம் ஒரு தனி மாநில கொடியை உருவாக்கிய ஒரு பெருமையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியைத்தான் சாரும். 21/9/2016 ஆண்டு நதிநீர் உரிமை பாதுகாப்பு மாநாடு நடத்தியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. 21/9/2017 அன்று மாநில சுயாட்சி மாநாடு சென்னையில் நடத்தியது. 11/11/2017 ஆண்டு ஆந்திராவில் மாநில சுயாட்சி மாநாட்டை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தியது. 25/1/2018 ஆண்டு மாநில சுயாட்சி மாநாட்டை புதுச்சேரியில் நடத்தியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இப்படி தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் ஈழத்தமிழ் மக்களுக்காகவும் ஆற்றிய பங்கு ஒரு மகத்தான பங்கு. தமிழ்நாட்டிலே எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன், ஈழத்திலே மேதகுவே பிரபாகரன் என்று ஒட்டுமொத்த தமிழர்களாலும் கொண்டாடப்பட்ட ஒரு பேரியக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இங்கே சிறுத்தைகள் அங்கே புலிகள் என்று சொன்னவர்கள்தான் இன்றைக்கு பொய்யான தமிழ் தேசியத்தை இங்கே பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த தமிழர்களும் இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் ஒன்று திரள